Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ கடன் கொடுப்பாய். ஆமென். அநேகருக்கு உதவி செய்ய முடியாது, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தர் உங்கள் கரங்களை, நம் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பாரு. ஏந்தி என்ற கரங்களால் குடுக்கும் கரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வசனம் சொன்னா, ஏற்ற காலத்தின் தேசத்தின் மழை பெய்யும், நீ கைது செய்யும் இடையிலெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலைக வானத்தை திறப்பார். அநேகம் ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இத்தனை வருடங்களாக எந்த காலத்து எதுக்காக நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இந்த வருஷத்துல கர்த்தர் ஏற்ற காலத்தின் தேசத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலம் வந்து விட்டது. இந்த காலத்துல 2026ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்ய முடியாது கர்த்தர் ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் வேலைன்னு சொல்ல வருமானத்தின் வாசல்களை பல வாசல்களை புதிய புதிய வாசல்களை திறந்து கொடுத்து பல வழிகளை உங்களுக்கு வருமானம் வரும்படியாக கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கும்படி தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறக்கப்படுறாரு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க மட்டும் இல்லாம பொக்கிஷ வானத்தை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் தமது பொக்கிஷ சாலை, அவர் பொக்கிஷ சாலையில பொண்ணும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீ கைட்டு செய்யும் விலையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இத்தனை நாள் நீ எத்தனையோ பேருக்கு கடன் வாங்கிருக்கலாம். அது பேங்க் இஎம்ஐ இருக்கலாம், பைனான்ஸா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். அந்த காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில வந்து கேன்சர் போகக்கூடாது. ஏன்னா கடன் என்றது ஒரு அடிமைத்தனம். அந்த நுகத்தொடி கர்த்தர் நுகத்தொடி வாழ்க்கையிலிருந்து வெளியெடுத்து போட்டு அந்த அடிமைத்தனத்தின் முகத்தை வெளியெடுத்துன்னா கடன் வாங்கணும் என்ன பண்ணுவான், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தொடி கர்த்தர் வாழ்க்கையில எடுத்து போட்டு அநேக ஜாதிகள் அநேக ஜனங்களுக்கு கடனா உதவி செய்ய முடியாது. அது கடன் கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் அர்த்தம் இல்ல. ஏன்னா நம்ம காசு யாருக்கும் வட்டி கொடுக்கூடாது, பைபிள் வசனம் சொல்லியிருக்குது. ஆனா அநேக உதவி செய்ய முடியாது, அநேக ஏழைகளை தாங்க முடியாது, திக்கற்ற பிள்ளைகளை உதவிகளை ஆதரிக்க முடியாது, அநேக காரியங்கள் புதிய காரியங்களை செய்து உங்க கரங்களை ஆசிரியப்படுறாரு. ஏந்தி இந்த கரங்களாம் கொடுக்கும் கரங்களை கருத்து ஆசிரிச்சு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வாய்க்காக அவங்க மாத்த போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது உங்க கரங்களை கருத்து ஆசிரியப்படுறாரு. விசுவாசத்தோடு அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.